ஆயிரக்கணக்கில் டொமஸ்டிக் ஃபிளைட்ஸ் லாஸ்ட் வீக் இந்தியாவில் கேன்சல் ஆயிருக்கு. என்னடான்னு பார்த்தா டிஜிசிஏ இவங்க வந்துட்டு இந்த ஏர்போர்ட் ஃபிளைட்ஸுக்கான அத்தாரிட்டிஸ் இந்தியாவில் இவங்க 2024 ஜனவரியில் ஒரு நார்ம்ஸை பிறப்பிச்சிருக்காங்க. பேசிக்காக சொல்லணும்னா பைலட்டோட வேலை நேரங்களை குறைச்சிருக்காங்க. ஜாஸ்தியான பைலட்ஸ் தேவைப்படுவாங்க. இது எல்லா ஏர்லைன்ஸ்க்குமே 2 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். ஆனால் அதை எஃபெக்டிவாக எக்ஸிக்யூட் பண்ணுற தேதியும் முன்னாடியே டிஜிசிஏ சொல்லிட்டாங்க. அதுதான் நவம்பர் 2025. இது எல்லா ஏர்லைன்ஸுமே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் இண்டிகோ மட்டும் தான் அடி வாங்குச்சு. என்னடா காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தினசரி பறக்கிற ஃபிளைட்ஸில் 65% ஆஃப் ஃபிளைட்ஸ் வந்துட்டு இண்டிகோ தான். கிட்டத்தட்ட 2500 பைலட்ஸ் ஆல்ரெடி அவங்க வச்சிருக்காங்க. இன்னமும் 2500 பைலட்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த நார்ம்ஸை வந்துட்டு அவங்களால ஃபாலோ பண்ண முடியும். மற்ற ஏர்லைன்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க கம்மி ட்ரிப்ஸ் தான் வச்சிருக்காங்க, கம்மி ஃபிளைட்ஸ் தான் வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு இது பெரிய கஷ்டமாக தெரியல. அவங்களோட ஃபிளைட்ஸும் கேன்சல் ஆயிருக்கு. ஆனால் 1-2 தான் பெருசாக வெளியில் வரல. இண்டிகோ மட்டும்தான் ஃபிளாஷ் நியூஸில் பாலியிருந்து வந்திருக்குது. நெட்டிசன்ஸ் ஒரு பக்கம் ஆல்ரெடி இந்த மோனோபோலி டூவோபோலியோட எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த ஆர்குமெண்ட்டை என்னதான் நம்ம அக்செப்ட் பண்ணா கூடயுமே யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 2500 பைலட்ஸ் 2 வருஷத்தில் ஹையர் பண்ணுங்கிறது இண்டிகோக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருந்திருக்கும். அவங்களோட ஆப்ரேஷன் பிளான்ல கண்டிப்பாக முன்னாடி தெரிஞ்சிருக்குங்க. அவங்களோட ட்ரிப்ஸை ஆல்ரெடி குறைச்சிருக்கணும். ஸோ தட் அன்னெசரியான அடிஷனல் ட்ரிப்ஸோட புக்கிங்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய கேன்சல் ஆகிட்டு இருக்குது. மேபி ஃபியூச்சர் இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக டிஜிசிஏ வந்துட்டு புதுசாக அந்த மாதிரி பிளான்ஸ் அதாவது போடுற நேரத்தில் ஏர்லைன்ஸோட ஆப்ரேஷன் பிளானை வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக கேட்டு வாங்கி அதை அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் புக்கிங் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லலாம். நான் சொல்கிறது இந்த ரூல்ஸ் புதுசாக ஏதாவது வரப்போ மட்டும் ஸ்டார்டிங்கில், ஸோ தட் இவங்க எல்லாமே அடாப்ட் ஆகிட்டாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு. யோசிச்சு பாருங்க, இது எந்த விதத்துலையுமே நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் டெய்லி பல கனவுகளோட பறந்துட்டு இருப்பாங்க. இது திருப்பி நடந்துடக்கூடாது. இதை பற்றி அதிகமாக பேசுவோம், அதிகமாக கேட்பாங்க, அதிகமாக கேட்கும், அதிகமாக யோசிப்பாங்க. செயலில் பார்க்கலாம்.